வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் தங்க வளையல். கதைக்குள்ள போலாமா? காமாட்சி என்று குரல் கொடுத்து கொண்டு கதவை தட்டினாள் மீனா. பொங்கி வந்த பாலை அடுப்பிலிருந்து அவசரமாக எடுத்து வைத்த காமாட்சி கடகடவென வெளியே வந்தாள். மீனாக்கா, என்னக்கா வாசலே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க என்று அவசரமாக சேரில் இருந்த டவலை எடுத்து அவளை அமரும்படி கூறினாள். உங்க வீட்டுக்கார ஆபீஸுக்கு போயிட்டாரா? ஆ, இப்பதான் கிளம்பினாருக்கா, இருங்க என்று உள்ளே செல்ல திரும்பினாள். ஹே காமாட்சி, எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் இப்பதான் டிஃபன் சாப்பிட்டு வரேன். இங்க வா முதல்ல என்று எழுந்து சென்று அவள் கைகளை பிடித்து கொண்டு தன் அருகில் இருக்கும் மற்றொரு சேரில் அமர வைத்தாள். அக்கா, என்னக்கா, இப்பதான் பாலை காய்ச்சினேன், காப்பி கலந்து எடுத்துட்டு வந்துடுறேன். அட நீ வேற, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. நான் வந்ததே உன்கிட்ட ஒரு உதவி கேட்க தான். என்னக்கா, நீங்க போய் என்கிட்ட உதவி அது இதுன்னு நான் என்ன செய்யணும் சொல்லுங்கக்கா என்று ஆவலாக அவள் முகத்தை பார்த்தாள். காமாட்சி, எங்க வீட்டுக்காரு இன்னைக்கு காலையில மும்பைக்கு போயிட்டாரு. அப்படியா? எதுக்கு? எதுக்கு உனக்கு தெரியாதா? பிசினஸ் விஷயமா தான் என்று சலிப்போடு கூறினாள். அப்படியாக்கா? அது எப்போ அவரு போறது தானே? ஆமா, மாசத்துக்கு 20 நாள் வெளியில தான் சுத்திட்டு இருப்பாரு. என்ன பண்றதுக்கா, அவர் தொழில் அந்த மாதிரி. ஆமா, சரி அது இருக்கட்டும். அவர் எப்பவும் வெளியில ஊருக்கு எங்கேயாவது போயிட்டா எனக்கு துணையா வீட்டுல எங்க வேலைக்காரி பொண்ணு இருப்பா. இன்னைக்கு அவ அக்கா பொண்ணுக்கு வளகாப்புன்னு நேத்தே ஊருக்கு போயிட்டா. அதனால நீ இன்னைக்கு ஒரு நாளைக்கு என் கூட வந்து தங்குறியா? எனக்கு நைட் அவ்வளோ பெரிய வீட்டுல தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்கு. படுத்தா தூக்கமே வராது. அட, அவ்வளவு தானே, அதுக்கு எதுக்கு இப்படி தயங்குறீங்க? நான் எங்க வீட்டுக்கார் வந்ததும் சொல்லிட்டு வந்துடுறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் என்று உற்சாகத்தோடு எழுந்து கொண்டவள் பிறகு ஏதோ சந்தேகம் வந்து, ஆ, உங்க வீட்டுக்காரு ஒன்றும் சொல்ல மாட்டாரு இல்ல என்று அவள் முகத்தை உற்று பார்த்தாள். அட அக்கா, எங்க வீட்டுக்காரு என்னை எதுவும் சொல்ல மாட்டாரு. இங்க நான் வச்சதுதான் சட்டம் என்று வெட்கத்தோடு சிரித்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து சிரித்து கொண்டே, அப்ப சரி, சீக்கிரம் வந்துட்டு காமாட்சி, நான் உனக்காக காத்திருப்பேன். நைட்டு டிஃபன் செஞ்சிடறேன், நாம சேர்ந்தே சாப்பிட்டுக்கலாம். அப்ப நான் வரட்டா என்று கூறிவிட்டு தனது ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். அவளை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த காமாட்சியின் மனதில் ஏதோ குதூகலம் ஒட்டி கொண்டது. பா, அந்த அக்கா எவ்வளோ அழகா இருக்காங்க. நல்லா பப்பாளி பழம் போல. என்ன கலரு, என்ன அழகு. வெயில்ல சுத்தாம வீட்லயே இருந்தா இப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க வீட்டுக்காரு பெரிய பிசினஸ் மேனு, லட்சக்கணக்கில் வருமானம், வீட்டில் 5-3 அடுக்காய் எல்லாம் இருக்கு, எதுக்கும் அலைய வேண்டியதில்லை என்று புலம்பிக் கொண்டு சேரில் அமர்ந்தவள். ஆமா, அந்த அக்கா கையில் இன்னைக்கு புது வளையல் இருந்ததே, புதுசா வாங்கினங்க போல இருக்கு. அழகா இருக்கு. சாயங்காலம் போகும்போது விசாரிக்கணும். செயின்னு கூட ஒன்னே ஒண்ணுதான் போட்டிருந்தாலும் நல்லா கனமா போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட எவ்வளவு நகைங்க இருந்தாலும் அந்த அக்கா ரொம்ப ஒன்றும் போட்டுக்க மாட்டேன்றாங்க. இதுவே என்கிட்ட இருந்தா தினமும் ஒன்று போட்டுக்கிட்டு சும்மாவே ஊரை சுத்திட்டு வந்துட மாட்டேன். என்ன பண்றது, இல்லாதவங்களுக்கு தான் அந்த ஆண்டவன் ஆசையை அதிகமா கொடுக்கறான் என்று ஏங்கிக் கொண்டே அடுப்படிக்கு சென்றாள். அன்று மாலை அவள் முகத்தை அலம்பிக்கொண்டு தலைவாரி இறுக பின்னல் போட்டு முகத்தில் பவுடர் பூசி நெற்றியில் பொட்டு வைத்து வகிடில் குங்குமம் வைத்து கொண்டிருக்க அருணின் வண்டி சத்தம் கேட்டு சிரித்த முகத்துடன் வெளியே சென்றாள். வண்டியில் இருந்து இறங்கி கொண்டிருந்த அருண் அவளை பார்த்து முகம் மலர்ந்து தனது பேக்கில் இருந்த மல்லிகைப்பூ எடுத்து அவளிடம் கொடுத்தான். அதை வாங்கி கொண்டே, என்னங்க இன்னைக்கு இவ்வளோ லேட்டு என்று அவன் கையில் இருந்த பேக்கை வாங்கி கொண்டு உள்ளே நடந்தாள். இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது காமாட்சி, அதுதான் என்று உள்ளே வந்து சாரில் அக்காடா என்று அமர்ந்தான். அவனுக்கு உள்ளிருந்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்த காமாட்சி, ஆமா, வேலை மட்டும் நல்லா வாங்கிப்பாங்க, ஆனா சம்பளம் மட்டும் ஏத்தி கொடுக்க மாட்டாங்க. என்ன கம்பெனியோ என்னவோ, போங்க என்று சலித்து கொண்டாள். அருண் அவளை பார்த்து சிரித்து கொண்டே தண்ணீர் குடித்தான். என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியே, அதுதான் என்னன்னு பாக்குறேன் என்று அவள் கைகளை பிடித்து அருகில் இழுத்தான். விடுங்க கைய என்று ஆசையாக அவனிடம் கோபித்து கொண்டாள். அது எப்படி உன்னை நான் கைவிட முடியும்? வாழ்நாள் பூரா உன்னை கைவிட மாட்டேன்னு அக்னி சாட்சியா இல்லை எல்லாரும் எதற்கும் தாலியை கட்டின என்று அவளை இழுத்து தனது அருகில் அமர வைத்து கொண்டான். போங்க, இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. நானும் உங்களை எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கிறேன்.
எனக்கு ஒரு தங்க வளையல் வேணும்னு. நீங்களும் இப்ப அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நான் என்ன செய்யறதுமா? உனக்காக தான் நானும் எப்படி எப்படியோ பணத்தை சேர்த்துடணும்னு பாக்குறேன். எங்க எதனா செலவு வந்துட்டே இருக்கு. உனக்கே தெரியாதா? வர்ற வருமானத்துல வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, வண்டிக்கு பெட்ரோலு, மளிகை சாமான், காய்கறி, இன்சூரன்ஸு, அது இதுன்னு எல்லாம் இதுலயே அடக்கணும். இந்த மாசம் வாடகை வேற எங்க ஏத்திடுவாங்களோன்னு மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. இதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு எப்படியோ ஒரு நகைச்சீட்டை போடலான்னு போட்டு வச்சா, அந்த சீட்டு முடியும் போது கரெக்டா ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தக்காரங்கன்னு யாராவது பத்திரிக்கையோட வந்து நின்னுறாங்க. அந்த சீட் எடுத்து அவங்களுக்கு செஞ்சிடறோம். போங்க நீங்க. நான் எப்ப வழியில் கேட்கும் போதும் இதே தான் சொல்றீங்க. நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு அடுத்த மாசம் பண்டிகைக்கு புது வளையல் வேணும் என்று முகத்தை திருப்பினாள். அருணின் முகம் வாடியது. என்னம்மா, எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி அடம் பிடிக்கிற? எனக்கு மட்டும் என்ன, உனக்கு நகை வாங்கி போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசை இல்லையா? சொல்லு. கொஞ்ச நாள் பொறுத்துக்க. கண்டிப்பா நான் உனக்கு வாங்கி போடுறேன். போங்க. கொஞ்ச நாள்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அப்புறம் நமக்கு குழந்தை வந்துடும். சுத்தம். இப்பவே எல்லாத்துக்கும் கணக்கு சொல்றவரு அப்ப வர்ற வருமானமே பத்தலன்னு புலம்புவீங்க. அதுக்குள்ள எனக்கு நீங்க வளையல் வாங்கி தான் தர்றீங்க. இந்த பண்டிகைக்கு நான் புது தங்க வளையல போட்டுக்கிட்டு போய் தான் எல்லாருக்கும் பலகாரம் கொடுப்பேன். சொல்லிட்டேன். நான் வேற எங்க வீட்டுக்காரர் இந்த பண்டிகைக்கு எனக்கு வளையல் வாங்கி கொடுத்துட்டு வரேன்னு எல்லார்கிட்டையும் பெருமையா பீத்திட்டேன் தெரியுமா? சரி சரி. இப்ப என்ன, பண்டிகைக்குள்ள உனக்கு வளையல் தானே வேணும்? வாங்கி தர்றேன். இப்ப எனக்கு பசிக்குது. சாப்பாடு வைக்கிற ஐடியா இருக்கா இல்லையா என்றவளை குறும்பாக பார்த்தான். அவன் சாப்பாடு கேட்டதை காதில் போட்டுக் கொள்ளாமல் உற்சாகத்தோடு அவன் முகத்தை பார்த்த காமாட்சி, என்னங்க, நிஜமா இந்த பண்டிகைக்குள்ள எனக்கு வளையல் வாங்கி கொடுத்துடுவீங்களா? சொல்லுங்க என்று அவன் தோள்களை பிடித்து கொண்டாள். கண்டிப்பா வாங்கி கொடுக்குறேன். எப்படிங்க, ஆபீஸ்ல போனஸ் கினஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா? ஆ, கொடுப்பாங்க. நீ தான் சொன்னியே சம்பளமே ஏத்தி கொடுக்க மாட்டாங்கன்னு. அப்படி இருக்கும்போது போனஸ் எங்க இருந்து கொடுப்பாங்க? பின்ன அவ்வளவு பணம் எப்படி சமாளிப்பீங்க? என்ன பண்றது, நீ இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்குறியே, உனக்காக எங்கேயாவது கடனை தான் வாங்கணும். வட்டிக்கா? ஆமா, பின்ன யாரு சும்மா தருவா? அது எப்படிங்க கட்டுவீங்க? எப்படியோ சமாளிச்சு கட்டி தான் ஆகணும். என்ன பண்றது, நீ அந்த வளையல் மேல இவ்வளோ ஆசை வச்சிட்டு இருக்கிற. உன்னை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஏமாத்திட்டு இருக்கிறது? எனக்கும் மனசு வலிக்குது என்று அவன் கூறியதும் அவனை இறுக கட்டி கொண்டு நெற்றியில் முத்தம் கொடுத்தாள். சரி சரி, வாங்க சாப்பாடு போடுறேன் என்று பரபரப்பாக எழுந்து கொண்டாள். இருமா, என்ன அவசரம்? நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். அப்புறம் நிதானமா உன் கையால நீ எப்பவும் போல உருண்டை பிடிச்சி கொடு. உன் அழகு முகத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றேன் என்று சிரித்தான். என்னங்க, இன்னைக்கு நிதானமாலாம் சாப்பிட முடியாது. நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு கிளம்புறேன். நீங்களே சாப்பிட்டுக்கோங்க என்றாள். என்னம்மா, எங்க போற என்று அவளை அதிர்ந்து பார்த்தான். நம்ம மீனாக்கா இருக்காங்கல்ல, அதுதாங்க. அந்த 3வது தெருவில் இருக்காரே ரஞ்சித் சார், சொந்தமா லெதர் கம்பெனி வச்சிட்டு இருக்காரே, அவங்க சம்சாரம். ஆ, ஆமா ஆமா, உன்கிட்ட கூட கோவில்ல பார்த்து அடிக்கடி பேசுவாங்கன்னு சொன்னியே. ஆ, அவங்களே தாங்க. அந்த அக்கா காலையில நீங்க வேலைக்கு போனதும் வந்திருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரு பிஸ்னஸ் விஷயமா மும்பைக்கு போயிட்டாராம். வேலைக்காரியும் ஊர்ல இல்லையாம். அதுதான் துணைக்கு இன்னைக்கு வந்து என் கூட படுத்துக்கிறியான்னு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அருணின் முகம் காத்து போன பலூன் போல சுருங்கியது. அப்படியா என்று மெதுவாக உள்ளே சென்றான். என்னங்க சோர்ந்துட்டீங்க? ஒன்னும் இல்லை. நீ இல்லாம நான் தனியா ஒரு நாள் கூட இருந்ததில்ல. அதுவும் இல்லாம உன் கையால பிசைஞ்சு கொடுக்காம நான் சாப்பிடணுமா என்று ஏக்கமாக அவளை பார்த்தான். அட என்னங்க நீங்க, சின்ன குழந்தை போல. போங்க பேசாம. அந்த அக்காலாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க. அவங்க வந்து வீடேறிய என்னை கூப்பிட்டுருக்காங்க. அங்க போகாம எப்படி இருக்கிறது? அவங்க வீட்டு பக்கத்துலயே எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு அந்த அக்கா என்கிட்ட நல்லா பழகுறாங்கன்னா அவங்களுக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம். அப்படி இருக்கும் போது நான் இந்த சின்ன உதவி கூட செய்யலைன்னா எப்படிங்க? சின்ன குழந்தை போல அடம் பிடிக்காம பேசாம சாப்பிட்டு அமைதியா படுத்து தூங்குங்க. நான் காலையில எழுந்து வந்துடுறேன் என்று புறப்பட்டாள். ஏய், நீ சாப்பிடலையாம்மா? என்னை அங்கேயே வந்து சாப்பிட்டுக்க சொன்னாங்க. எங்க 2 பேருக்கும் அவங்களே சமைச்சிடறாங்களாம். என்ன காமாட்சி என்று சினுங்கிக் கொண்டே அவளை பார்த்தான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே,
அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்று சிரித்து கொண்டே சென்றாள். அருண் அமைதியாக சேரில் வந்து அமர்ந்தான். டிவியை பார்த்து கொண்டிருந்த மீனா காமாட்சியை பார்த்ததும் முகம் மலர்ந்து எழுந்து சென்று அவள் கைகளை பிடித்து உள்ளே அழைத்து வந்தாள். என்ன காமாட்சி, உன்னை பொழுதோட வான்னு தானே சொன்னேன் என்று பொய்யான கோபத்தோடு அவளை உற்று பார்த்தாள். இல்லக்கா, இன்னைக்கு அவர் வர லேட் ஆயிடுச்சு. அப்படியா, சரி வா சாப்பிடலாம், உனக்காக நான் அப்பவே சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன் என்று அவள் கூறிக்கொண்டிருக்க அருணிடம் இருந்து காமாட்சிக்கு போன் வந்தது. அதில் பேசிவிட்டு சிரித்து கொண்டே போனை வைத்தவள், பக்கத்து தெருவுக்கு தானே வந்தேன், என்னவோ ஃப்ளைட்டை பிடிச்சி வெளிநாட்டுக்கே போனது போல பத்திரமா போயிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு இருக்காரு என்றாள். அவளை அமைதியாக பார்த்த மீனா, உன் மேல அவருக்கு ரொம்ப பாசமா என்றவளை உள்ளே அழைத்து சென்று டைனிங் டேபிளில் அமர வைத்தாள். என்னக்கா சாதாரணமா கேட்டுட்டீங்க, நான் இல்லைன்னா ஒரு நிமிஷம் இருக்க மாட்டாரு, இப்பவே மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காரு. பரவாயில்ல, நீ கொடுத்து வச்சவதான் என்று சிரித்தாள். என்னத்த நான் கொடுத்து வச்சிருக்கேன், அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு ஒரு வாழ்க்கை. அவர் வாங்குற சம்பளம் கைக்கு வைக்குமே சரியா போகுது. வீட்டில் 4 பொருள் வாங்கி போட முடியல. யாராவது வந்தா உட்கார ஒரு சோஃபா இருக்கா? தினமும் இடுப்பு வலிக்க துணியை துவச்சி போடுறேன். ஒரு வாஷிங் மிஷின் இருந்தா நல்லா இருக்கும். 2 ரூம்ல ஒரு ஒண்டு கொடுத்தனும். இருக்கிற அந்த ஒத்த குழாயில லைன்ல நின்று தண்ணி பிடிக்கணும். தனி வீடு பார்த்துக்கிட்டு போலான்னா வாடகை இதை விட 3 மடங்கு கேட்குறாங்க. ஆனா இவங்க எப்படி ஒரு ராஜ வாழ்க்கை வாழறாங்க. வீடுனா இது வீடு கப்பலாட்டம் இருக்கு. காம்பவுண்டுக்குள்ளேயே நீச்சல் குளம், தோட்டம், வீடு பூரா காஸ்ட்லியான சாமாங்க. அதை விட இந்த அக்கா கிட்ட எவ்வளோ நகைங்க பாரு. வீட்லயே தங்க வளையல் செயின் கம்மல்னு போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது இந்த தாலி சரடு ஒன்று தான். நெக்லஸ் அடகு கடையில் இருக்கு. காதில் ஒரு சின்ன கம்மல். நல்ல வேலை தாலி இந்த செயினில் கோத்துக்கிட்டேன், இல்லை இதுவும் எதனா செலவுக்கு அடகு கடைக்கு போயிருக்கும் என்று அவள் மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்க, என்ன காமாட்சி சாப்பிடாம ஏதோ யோசனையிலே இருக்கிற, சாப்பிடு என்றாள் மீனா. ஆ சாப்பிட்றேன்க்கா. ஆமா அக்கா, நான் காலையிலேயே கேட்கணும்னு இருந்தேன், உங்க கையில இந்த 4 வளையல் புதுசா இருக்கே. வாரம் நீங்க கோவிலுக்கு வரும்போது வேற டிசைன் வளையல் தானே போட்டுட்டு வருவீங்க, இப்ப இது புதுசா வாங்கினீங்களா என்றாள். மீனா கலகலவென சிரித்தாள். என்னக்கா அப்படி சிரிக்கிறீங்க? இல்ல, நீ இவ்வளோ மைன்யூட்டா இதை கவனிச்சிருக்கியே அதுக்காக சிரிச்சேன். காமாட்சியின் முகம் டக்கென சுருங்கியது. அவள் அசடு வழிந்து கொண்டே, இல்லக்கா நான் ஏதோ எதேச்சியா பார்த்தேன், அதுதான். பரவாயில்ல பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு. ஆமா காமாட்சி, போன வாரம் எங்க வீட்டுக்காரு கொச்சின் போனார்னு சொன்ன இல்ல? ஆமா, அங்கிருந்து வாங்கிட்டு வந்தாரு. அப்படியாக்கா, நல்லா இருக்கு. இது கேரளா மாடல் இல்ல? ஆமா, இந்தா நீ வேணா போட்டு பாரு என்று டக்கன அதை கழட்டி அவள் கைகளில் போட்டு விட்டாள். அக்கா அதெல்லாம் வேண்டாக்கா, எதுக்கு என்று காமாட்சி தயங்க. அட என்ன காமாட்சி, இதுல என்ன இருக்கு, என்கிட்ட இது போல நிறைய இருக்கு. நான் தினமும் போட்டுக்கிட்டு தானே இருக்கேன், நீ ஆசைப்பட்ட இல்ல, கொஞ்ச நேரம் போட்டுக்க என்றாள். காமாட்சிக்கு உற்சாகம் எல்லையை மீற அவள் முகம் களிப்பை காட்டியது. அன்று இரவு மீனாட்சியின் அருகே கட்டிலில் படுத்து கொண்டு அந்த வளையலை தடவி பார்த்து கொண்டிருந்தாள். அதை இப்படி வைத்து பார்ப்பதும் அப்படி வைத்து பார்ப்பதும், தூரத்தில் இருக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியில் தனது கைகளை பார்ப்பதும் என அவள் இருக்க, மீனாவிடமிருந்து லேசாக விசும்பல் சத்தம் வருவதை கேட்டு டக்கென அவளை பார்த்தாள். திரும்பி படுத்து கொண்டிருந்த மீனா அவள் பார்ப்பதை அறிந்து கடகடவென கண்களை துடைத்து கொண்டாள். அக்கா, என்னக்கா, என்ன ஆச்சு, அழறீங்களா என்ன என்றவள் தோள்களை பிடித்தாள். ஒன்னே இல்லை காமாட்சி என்று மெதுவாக எழுந்து கட்டிலில் அமர்ந்தாள். அவள் முகம் வாடி வதங்கி சோர்ந்திருந்தது. அக்கா என்னக்கா, அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கிருக்கு. சாப்பிடும்போது கூட என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, அண்ணங்கிட்ட இருந்து ஏதாவது ஃபோன் வந்ததா என்று அவளை அதிர்ந்து பார்த்தாள். இல்ல காமாட்சி, அப்படி ஃபோன் வந்தா நான் ஏன் அழணும், சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் என்று விரக்தியாக கூறிக்கொண்டு கண்களை துடைத்து கொண்டாள். அக்கா என்னக்கா சொல்றீங்க, நீங்க சொல்றது ஒன்றும் புரியல. அண்ணன் உங்களுக்கு ஃபோன் போடலையா? ஏன்? வேலை, சம்பாத்தியம், வருமானம், அதுதான் அவருக்கு முக்கியம். என்னக்கா சொல்றீங்க, 1000 தான் வேலை இருந்தாலும் ஊருக்கு போன ஆளு பொண்டாட்டிக்கு ஒரு ஃபோன் கூடவா போட மாட்டாரு? அப்படி என்ன வேலை அவருக்கு?
என்னது, பொண்டாட்டிக்கா? அவருக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறதே இங்க வரும்போது தான் ஞாபகம் இருக்கும். மற்றபடி பிஸ்னஸ் 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 தான். என்னக்கா சொல்றீங்க? அவரு யாருக்காக சம்பாதிக்கிறாரு? உங்களுக்காக தானே? இல்ல காமாட்சி, நான் கூட உன்னை போலதான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம புருஷன் நமக்காக தான் உழைக்கிறாரு, நமக்காக தான் சம்பாதிக்கிறாருன்னு. ஆனா போக போக தான் தெரிஞ்சது, அவர் பகட்டுக்காகவும் ஊருக்காகவும் சம்பாதிச்ச பேரை காப்பாத்திக்கவும் தான் ஓடுறாருன்னு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா காமாட்சி, முத அவர் சின்னதாக தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சாரு. அதுல வர்ற வருமானமே எங்களுக்கு நிம்மதியை கொடுத்தது, நிறைவா இருந்தது. அப்பெல்லாம் என் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. போக போக அவருக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க சொந்தக்காரங்களும் அவர்கிட்ட ஒட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கே தெரியும் இல்ல, நாம கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டா எல்லாரும் வந்துடுவாங்கன்னு. அப்படிதான் எல்லாரும் வந்து இவரை புகழ்ந்து, உன்னை போல யாரு சம்பாதிப்பா, உன் திறமை யாருக்கு வரும், நம்ம குடும்பத்திலேயே நீ தான் பெரிய ஆளு, அது இதுன்னு சொல்லவே இவருக்கும் அந்த புகழ்ச்சி போத மண்டியில ஏறிடுச்சு. இவங்க மத்தியில நம்ம இன்னும் பெரிய ஆளா தெரியணும்னு வெளியில கடனை வாங்கி பிஸ்னஸை பெருசு பண்ணாரு. அந்த கடனை அடைக்க இன்னும் அதிகமாக அவர் ஓட வேண்டியிருந்தது. இப்படியே தான் கடனும் அதிகமாக எங்க பிஸ்னஸும் அதிகமாக அது சரி கட்டி இவர் ஓடணும்னு இப்போ 4-5 கம்பெனிங்க, பெரிய வீடு, காரு, நகை நட்டுன்னு எல்லா வசதியும் வந்துட்டாலும் அவரால் வீட்டில் இருக்க முடியல. முன்ன போல என்கிட்ட பாசமா பேச முடியல. இப்போ அவரா நினைச்சாலும் எதையும் நிறுத்த முடியாது. அப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு. அதனோட விளைவு, வெளியில அவர் பிஸி ஆயிட்டாரு, வீட்டில் நான் தனிமையாயிட்டேன். எல்லாம் இருந்தோம், எனக்கு எதுலேயுமே நிறைவு இல்லை. புருஷனுக்காக ஆசையா சமைச்சு வச்சு காத்திருந்து அவருக்கு நம்ம கையால சாப்பாடு போடணும், அதை அவர் சாப்பிட்டு என்னை பாராட்டணும். நான் சாப்பிட்ணுன்னு வேணும்னே அவர் சாப்பாடை மிச்சம் வச்சுட்டு போக, அந்த சாப்பாடை நான் ஆசையா சாப்பிட்றத பார்த்து அவர் சந்தோஷப்படணும்னு நான் எவ்வளவு ஏங்கியிருக்க தெரியுமா? ஆனால் அதெல்லாம் வெறும் ஏக்கமாக தான் போயிட்டுருக்கு. நீ சொன்னியே எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் இல்லைன்னா சாப்பாடு கூட இறங்காதுன்னு, அதை கேட்டதும் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? இதோ பார், எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கு, இங்கே என்ன இல்லை? எனக்கு கார் இருக்கு, பங்களா, ஆடம்பர பொருட்கள், புது புது துணிங்க எல்லாமும் இருந்து நான் கடையில் இருக்கிற அலங்கரிச்சு வச்ச பொம்மை போல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனால் நீ எதுவுமே இல்லைனாலும் கோவிலில் இருக்கிற அம்மனாட்டம் கலையா இருக்கிற. உன் முகத்துல எப்போ ஒரு சிரிப்பை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சவதான் காமாட்சி. உன் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் அவரோட நீ ஆனந்தமான, சந்தோஷமான, மனசுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கைய வாழற என்று கண்களை துடைத்து கொண்டாள். காமாட்சி அதிர்ந்து போனாள். அமைதியாக அவள் கைகளில் இருந்த தங்க வளையல்களை கழட்டி அவளிடம் கொடுத்தாள். மறுநாள் மாலை ஆபீஸில் இருந்து வந்த அருணிற்கு ஆசையாக தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் காமாட்சி. அவளது கை நிறைய கலகலத்து கொண்டிருந்த அழகான கண்ணாடி வளையல்களை பார்த்துவிட்டு அவளை மெதுவாக நிமிர்ந்து பார்த்தான். என்னங்க அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, உன் கைக்கு இந்த வளையல் ரொம்ப அழகா இருக்கு. நீ இப்படி கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு நம்ம கல்யாண நாள் ஞாபகம் வந்துடுச்சு. அன்னைக்கு இப்படி தானே நீ போட்டுட்டு இருந்த என்று அவள் கைகளை பிடித்து கொண்டான். காமாட்சி வெட்கத்தோடு சிரித்தாள். காமாட்சி, நான் சொல்லவே மறந்துட்டேன் பாரு, நீ இந்த கண்ணாடி வளையல் போட்ட நேரம் உன் கைக்கு தங்க வளையிலே வரப்போகுது, உன் ஆசை நிறைவேறப்போகுது என்று அவளை உற்சாகத்தோடு பார்த்தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா காமாட்சி, எங்க கம்பெனியில இந்த வாட்டி போனஸ் கொடுக்க போறாங்களாம். அந்த பணத்தோட சேர்த்து என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் கொஞ்சம் பணம் கேட்டிருக்கேன். அவன் போனஸ் வாங்கினதும் அதை அப்படியே கொடுத்துட்றேன்னு சொன்னான். அது வந்ததும் நாம போய் உனக்கு வளையல் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்ப அந்த கடனை எப்படி அடைப்பீங்க? எங்கேயாவது எக்ஸ்ட்ராவா பார்ட் டைம் வேலை பார்த்து தான் அடைக்கணும். பார்த்துக்கலாம். வேண்டாங்க, எனக்கு இந்த கண்ணாடி வளையலே போதும். சுமங்கலி பொண்ணுங்க கை நிறைய கண்ணாடி வளையல தான் போட்டுக்கணுமா, அதுதான் நல்லதான். அப்பதான் புருஷனுக்கும் நல்லதான், வீட்டுக்கும் நல்லதான். என்னம்மா, என்ன திடீர்னு? இதோ பாருங்க, நாம இனிமே இருக்கிறத வச்சு சந்தோஷமா இப்படியே நிறைவோட குடும்பம் நடத்துவோம். அதை விட்டுட்டு இன்னைக்கு வளையலுக்காக கடனை வாங்கி அதை அடைக்க வேற ஒரு வேலையை தேடி ஓடி
அப்புறம் அதில் வர்ற வருமானம் நம்ம தேவைகளை அதிகமாக்கி ஆசையை வளர்த்துடும். திரும்பவும் நீங்கள் அதுக்காகவும் ஓட ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறம் நமக்கு வசதி வாய்ப்பு அதிகமாகிடுமே தவிர இந்த அன்பு குறைஞ்சிடும். அதனால நம்ம இருக்கிறத வச்சு நிம்மதியாக நிறைவாக வாழலாம். வர்ற போனஸை நீங்கள் பத்திரமா பேங்க்கில் போட்டு வைங்க. நாம் இப்படியே சிறுக சிறுக சேர்த்து வச்சுட்டு வருவோம். எப்போ நமக்கு பணம் சேருதோ அப்போ நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் என்று அவனை அணைத்து கொண்டாள். அவளது திடீர் மாற்றத்திற்கு அவனுக்கு காரணம் தெரியவில்லை என்றாலும் அந்த மாற்றம் அவனை பரவசமாக்கியது. இத்துடன் தங்க வளையல் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.